அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த நாள்ல உங்கள சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. கண்டிப்பா. உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆன்ட்டி. நீங்க எங்க இருந்தீங்க? உங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆன்ட்டி. கண்டிப்பா. நான் மகாராஷ்டிரா மாநிலத்தில பிறந்து வளர்க்கப்பட்டவன். என்னுடைய பேக்ரவுண்ட் மராட்டி பிராமின் குடும்பம் நாங்க. மராட்டி பிராமின் குடும்பம். பிராமின் குடும்பம். ம். ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி. நான் தான் மூத்த பெண்ணு. அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி அப்பாவோட வேலையினால இங்க சென்னையில நாங்க செட்டில் ஆயிட்டோம். எத்தனை வயசுல ஆன்ட்டி இங்க ஒரு 5 வயசுல இங்க வந்திருப்போம். நீங்க அந்த குடும்பத்துல எப்படி வளர்ந்தீங்க சின்ன வயசுல அப்படின்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவ நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. நாங்க பிறந்தது எல்லாமே நல்ல ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலியில பிறந்து வளர்க்கப்பட்டவங்க. கஷ்டம்னா என்னன்னு தெரியாம தான் வளர்க்கப்பட்டோம். எந்த விதமான பணத்துக்கோ வசதிக்கோ குறைவுகளே கிடையாது. அப்படிதான் நாங்க வளர்க்கப்பட்டோம். பணம் வசதி இருந்தா கூடவே திமிரு, ஆணவம் எல்லாமே இருக்கும். ஸோ நான் ரொம்ப திமிரு பிடிச்சவோ, ரொம்ப ஆணவம் பிடிச்சவோ, ரொம்ப கர்வம் பிடிச்சவோ. வேறு ஜாதிக்காரங்க கிட்ட நான் நின்று பேச மாட்டேன். ஏன்னா என்னுடையது ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி, உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவன்ற ஜாதி பெருமையில் வாழ்ந்துட்டு இருந்தவன் நான். என்னை விட என் தகப்பனார் என்ன அப்படி தான் வளர்த்தார். எங்களுடைய வளர்ப்பு முறை அப்படி தான் இருந்தது. உங்களுடைய வளர்ப்பு முறையே இப்படிதான். ஆமாம். உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லி வேறு ஜாதி ஆட்களை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டோம், அவங்கள தொட மாட்டோம். நாங்கள் அப்படி வளர்க்கப்பட்டோம். எல்லாத்தோட முக்கியமாக கிறிஸ்தவங்கன்னா பிடிக்காது. பைபிள் எடுத்துகிட்டு போகிறவங்கள பார்த்தா கேலியும் கிண்டலும் பண்ணுவேன், அலேலியா கோஷ்டின்னு சொல்லுவேன். ரொம்ப கேவலமாக அவங்கள நான் பேசுவேன். நீங்களே பேசிடுவீங்க? ஆமாம். ஏன்னா நான் ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருந்ததுனால யாருக்கும் மரியாதைலாம் தரமாட்டேன் நான். எப்படி ஆன்ட்டி நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க? அதுதான் கர்த்தர் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம். பிராமின் குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது, ஒரு மராத்தி பீப்புள். நீங்க அங்க இருந்து இங்க இயேசுவை நீங்க அறிஞ்சு கொண்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பிராமண குடும்பத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய மதத்தை சார்ந்துதான் உங்களை வளர்த்து. நிச்சயம். நீங்க எப்படி அதுல இருந்து இயேசுவினுடைய அன்பை தெரிஞ்சு கொண்டீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, கர்த்தர் உங்களை எப்படி தொட்டார் அப்படின்னு கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாப்பா. என்னுடைய குடும்பம் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. வேற ஜாதிக்காரங்களே எங்க வீட்டுக்குள்ள நாங்க விட மாட்டோம். அப்படி வந்துட்டு அந்த இடத்த கழுவிடுவோம். அவங்கள தொட்டா தீட்டு போட்டுடும் குளிச்சுட்டு வருவோம். அதாவது ஒரு உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்கன்ற ஜாதி பெருமையோடு தான் நான் வளர்க்கப்பட்டேன். ஜாதி பெருமை உள்ள ஒரு ஆள். ஆமா. அது கூட பணத்துக்கோ வசதிக்கோ செல்வத்துக்கோ குறையே கிடையாது. அப்போ பணம் காசு எல்லாமே இந்த கூடவே திமிரு, ஆணவம், கர்வம் எல்லாமே இருக்கும். ஸோ ரொம்ப திமிரு பிடிச்சவன் நான், ரொம்ப ஆணவம் பிடிச்சவோ. மனுஷங்களை மதிக்க மாட்டேன். வேற ஜாதிக்காரங்க கிட்ட நின்று கூட நான் பேச மாட்டேன். அப்படிதான் நான் வளர்க்கப்பட்டேன். என் தகப்பனார் என்ன அப்படிதான் வளர்த்தார். அப்படிதான் நீங்க வளர்க்கப்பட்டீங்க. ஆமா. நீங்க இப்படி ஒரு கேரக்டர் உள்ளவங்க நீங்க சொல்றீங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட காரணம் என்ன? நீங்க எப்படி வந்தீங்க இயேசுவ? கண்டிப்பா அதை நான் சொல்லணும். எனக்கு உலகத்துல ரொம்ப பிடிச்சது எங்க அப்பா மட்டும்தான். எல்லாருக்கும் ஒரு செல்ல பிள்ளை அம்மா அப்பாக்குறீங்க. எங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளைன்னு பார்த்தா நான் தான். எங்க அப்பா என்ன சொன்னாலுமே நான் கேட்பேன். அதை போய் விழுந்துரு அப்படின்னு சொன்னா விழுந்துருவேன். அந்த அளவுக்கு அப்பாவும் பொண்ணும் அப்படி இருப்போம். ஸோ எங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்டுதான் வளர்க்கப்பட்ட. அப்ப எங்க அப்பா சொன்னது நீ உயர்ந்த ஜாதி, வேறு ஜாதி ஆட்களோட பேசாதன்னா பேச மாட்டேன். எங்க அப்பாவுக்கு கிறிஸ்தவங்கனாலே பிடிக்காது. எங்க அப்பா இருக்கனால எனக்கும் பிடிக்காது. சின்ன வயசுல இருந்து பைபிள் எடுத்துட்டு போனா கேலி பண்ணுவேன், கிண்டல் பண்ணுவேன். வளர்ந்து வர வர அது என் கூடவே என் சுபாவம் என்னோட வளர்ந்துச்சு. நிறைய பாஸ்டர்ஸ் ஆள வச்சிருக்கேன். நிறைய பேர் போயிட்டே இருக்கும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்ல யாரையாவது பார்த்துட்டா நின்று இதுங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது அப்படின்னு. எத்தனை வயசு வரலாம் இப்படி? என்னுடைய 20 வயசு வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன். நான் 20 வயசு வரைக்கும் பாஸ்டர் பார்த்து கிண்டல் பண்றது, ரொம்ப அதிகமா பேசுவேன். நான் சொல்றது கொஞ்சம் தான் சொல்றேன் உங்ககிட்ட. என் ஜாதியில எத்தனையோ புக்கு இருக்கு, இந்த கிறிஸ்தவம் ஒரு புக்கு தானே, அதை வச்சுட்டு தெரு தெருவா அலையுதுங்க அப்படின்னு எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு பேசுவேன் நான். அவ்வளவு கிறிஸ்துவுக்கு விரோதமாக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் தான் நான் இருந்தேன். நான் சொல்லும் போது எங்க அப்பா சந்தோஷப்படுவாங்க.
நீங்க சொல்றதை கேட்டா அவர் சந்தோஷப்படுறாரு. ஆமா, ஒருவேளை அப்பா சந்தோஷப்படுறாருன்றது அதுதான் பேசுறேன். அதுக்காகவே ஆமா, ஜாதி வைராக்கியம்னு சொல்லுவாங்க. அதான் என் ஜாதி தான் எனக்கு உயர்ந்தது அப்படின்னு நான் வளர்க்கப்பட்டேன். ஆனா என்னுடைய 20வது வயசுல ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்துச்சு. நாங்க இருக்கிறது ஃபுல்லா பிராமின் ஏரியால தான் இருந்தோம். அதர் காஸ்ட் பீப்புள்ஸ் வந்து உள்ள வர முடியாது, வர விட மாட்டாங்க. பட் வந்து அந்த ஸ்டேஜ்ல என் வீட்டுக்கு பக்கத்துல ஹவுஸ் ஓனர் வந்து வெளிநாட்டுக்கு போனதுனால ஒரு கிறிஸ்தவங்களுக்கு லீஸுக்கு விட்டு போயிட்டார். எப்படி அசோசியேஷன்ல உள்ள விட்டாங்கன்னா 65 வயசு ஒரே ஒரு அம்மா தான், அவங்க புள்ள வெளிநாட்டுல இருக்கிறான், அந்த ஒரு அம்மா தானேன்னு விட்டுட்டாங்க. சோ கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க மூலியமா தான் கர்த்தர் தொட்டார். ஆமா, சரிங்க ஆண்டி, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க மூலியமா கர்த்தர் உங்களை எப்படி தொட்டார் அதை கொஞ்சம் சொல்லுங்க. அந்த அம்மா பக்கத்து வீட்டுக்கு வரும்போதே அசோசியேஷன்ல சொல்லியிருக்காங்க, அவ வீட்டு பக்கத்துலயா போற, சோபனா வீட்டு பக்கத்துல, அவ யாரையும் வாழ விட மாட்டான், அதுவும் கிறிஸ்தவங்கனாலே அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு நல்ல சாட்சி சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நான் சொல்ல முடியும். உங்களை குறிச்சு. ஆமா, அந்த அம்மா வந்து கர்த்தரே முழுசா நம்புற ஒரு தாயார், எல்லாம் தெரிஞ்சுதான் வந்தாங்க. அந்த அம்மா வந்து அடுத்த நாள் ஒரு ஊழியம் செஞ்சதுனாலதான் நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு உங்க முன்னால உட்கார்ந்துருக்கிறேன். முதல்லயே நடந்திருக்க பக்கத்து வீட்டுல வந்தாங்க, அவங்க கிட்ட நீங்க எப்படி பழகுனீங்க, எப்படி அவங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாப்பா. அந்த அம்மா ஒரே ஒரு அம்மா தான், பையன் வெளிநாட்டுல, 65 வயசு அந்த அம்மாக்கு. அந்த அம்மா வந்து அடுத்த நாள் ஒரு ஊழியம் செய்தாங்க. வாசல்லே உட்காந்துருப்பாங்க, டேப் ரெக்கார்டர், கேசட், பேப்பர், பேனா, பைபிளா தான் அவங்க ஊழியம். நான் காலையில எத்தனை கலர்ல பொட்டு இருக்கோ அத்தனை கலர்ல பொட்டு வச்சுட்டு வெளியே வருவேன். நான் வெளியே வந்தோடனே இந்த அம்மா டேப் ஆன் பண்ணும், கிறிஸ்தவ பாட்டு பாடும், என் காதுல விழணும்னு. எனக்கு கிறிஸ்தவங்கனாலே பிடிக்காது, இந்த பாட்டை கேட்டால் இரிட்டேட் ஆகும் எனக்கு. அப்போ ஒரு நாள் நான் நினைச்சேன், ஏதோ ஒரு நாள் செய்து கிறிஸ்தவங்க அப்படி செய்வாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அந்த அம்மா என்னை பார்த்தா பாட்டு போடும், பைபிள் எடுத்து சத்தமா படிப்பாங்க, அடுத்து துண்டு துண்டா பேப்பர் கிழிச்சு வச்சிருப்பாங்க, கையில எழுதி நான் போகும்போது போடுவாங்க, நான் எடுத்து படிப்பேன்னு. சாதாரணமான ஆளா இருந்தா எடுத்து படிப்பாங்க. நானே ஒரு திமிரு பிடிச்சவன், நான் மிதிச்சு அதை சாக்கடையில போட்டு போவேன், வேத வசனங்களை மிதிச்சவன் நான். இந்த அம்மா ஒரு நாள் செய்யல, 30 days 1 month ஆச்சு. 1 monthம் இந்த அம்மா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்ன பாக்குறதா வேலை. ஆமா, என்ன பார்த்தா பாட்டு போடும், பைபிள் படிப்பாங்க, எழுதி போடுவாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், வீட்டை விட்டு எங்க அம்மா அப்பா தங்கச்சி தம்பி வந்து இந்த அம்மா அமைதியா உட்காந்துருக்காங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. என்ன பார்த்தாதான் எல்லாம் செய்வாங்க. அப்ப எனக்கு உடனே கோவம், நான் கோவக்காரி வேற, பயங்கரமா கோவம் வந்துருச்சு. ஒரு நாள் வீட்டு வாசல்ல நின்று எவ்வளவு திட்ட முடியுமோ, வயசுக்கு கூட மரியாதை தரல, அவ்வளவு திட்டினேன். திட்டும்போது எதிராளி திரும்ப திட்டா பரவாயில்ல, ஆனா கம்முனே இருந்தா எப்படி இருக்கும், நமக்கு யோசிக்க தோணும், ஏன் இவங்க அமைதியா இருக்கு, நமக்கு கோபம் வரும். நான் அவ்வளோ திட்டுறேன், இந்த அம்மா சிரிச்சுட்டே என் முகத்தையே பாக்குது, திரும்ப திட்டமும் இல்லை. திட்டும்போது முகம் மாறும், அந்த முகமும் மாறல. இயேசுவின் அன்பை அந்த முகத்துல என்னால பார்க்க முடிஞ்சது. அந்த நேரத்துல பார்க்க முடிஞ்சது. இப்போ அதை உணர்றீங்களா? இல்ல, அந்த நேரம் தெரிஞ்சது கிறிஸ்தவங்கன்னா இதுதான் போல, நம்ம திட்டுறோம் அவங்க முகம் மாறவே இல்லையே, ஒரு சின்ன தாட் எனக்கு வந்துச்சு. ஆனாலும் நான் திட்டிக்கிட்டே இருக்கேன், அந்த அம்மா பதிலே பேசல. திரும்ப பேசினா தானே சண்டை வரும், சண்டைக்கு அங்க வழியே இல்லை. ஸோ நான் திரும்பி வரும்போது சொன்னேன், நீ என்ன பிளான் பண்ணாலும் உன் ஏசுக்கிட்ட நான் வரமாட்டேன், 2 நாள்ல அவனை ஏரியா விட்டு ஓட வைக்கிறேன் பாருன்னு. அந்த அம்மா அதை கேட்டுட்டு பொறுமையா சொன்னாங்க, ஒரு நாள் ஏசு ஒன்று தொட போறாரு, நீ ஒரு ஊழியக்காரியா மாற போற, கர்த்தர் அதை செய்வாருன்னாங்க. அப்பவும் திரும்ப திட்டிட்டு வந்துட்டேன். நான் நினைச்சேன் நம்ம திட்டின திட்டுக்கு இந்த அம்மா வாசப்படியில உட்காராது. ஆனா அந்த அம்மா பார்த்தா அடுத்த நாள் அவங்க கர்த்தர் கொடுத்த வேலையை சரியா செய்தாங்க. மறுபடியும் அதே டேப் போடுறது, அதே பைபிள் படிக்கிறது, அதே நான் போகும்போது துண்டு துண்டு பேப்பர் போடுறதுன்னு. ஸோ போகும்போது வரும்போதெல்லாம் திட்டுவேன். இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சும்மா போகும்போது வரும்போது நம்மளை பார்த்து திட்டினா எவ்வளோ கோவம் வரும், ஒரு மனுஷனா இருந்தா கோவம் வரும். ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கோபம் வராதுன்றத இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போகும்போது வரும்போதெல்லாம் அந்த அம்மாவை திட்டுவேன், கேவலமா பேசுவேன், காரி துப்புவேன் பார்த்து. எவ்வளோ கேவலமான ஒரு செயல். ஏன்னா அவங்க சண்டை போடணும், என்கிட்ட
சண்டை போட்டா அசோசியேஷன்ல சொல்லி காலி பண்ண வச்சிடலாம். ஆனா ஆண்டவர் முன்னாடி அவங்க கிட்ட பேசியிருப்பார் போல இருக்கு. அந்த அம்மா என்கிட்ட வாயை திறந்து பேசவே, நான் என்ன பண்ணாலும் பேச மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. முழங்கால் போட்டு ஜெபம்னு எனக்கு இப்பதான் தெரியும். அப்போ நான் நினைச்சேன் ஏதோ மந்திரம் சொல்றாங்க போல இருக்கு. வாயில முனைகிட்டே கிடக்குது அந்த அம்மா. அதான் கோபம் வரலன்னு நினைச்சேன். இது ஒரு 3 months அந்த அம்மா வந்து கண்டினியூவேஷன் இப்படியே போயிட்டே இருக்குது. 3 மாசமா இந்த பிரச்சனை போச்சு. ஆனா 3 மாசத்துல ஒரு நாள் கூட அவங்க கோவப்பட்டு நான் பார்த்தது இல்ல. நான் இவ்வளோ டார்ச்சர் பண்ணும்போது என்னை திட்டி நான் பார்த்ததே கிடையாது. 3 monthsக்கு பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நம்ம எந்த கும்பல்ல இருக்கோமோ அப்படிதான் நம்ம புத்தியும் இருக்கும். நான் திமிரு பிடிச்சோன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் திமிரு பிடிச்ச ஃப்ரெண்டு தான். ஒன்று கூட நல்ல ஆலோசனை சொல்ற ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, அந்த அம்மாவை காலி பண்ண வைக்கிறேன்னு சபதம் போட்டல, என்ன அமைதியா இருக்கன்னு என்னை இன்னும் ஏற்றி விட்டாங்க. ஆமாம். அப்போ அந்த அம்மா ஊருக்கு போறாங்க, நம்ம பிளான் பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். நல்லா ஒரு பெரிய கட்டை எடுத்துட்டு அவங்க வீட்டு ஜன்னல் கதவு டோர்லாம் அடிச்சு நொறுக்கணும். அவங்க வீட்டை அடிச்சு நொறுக்கிறதுக்கு காஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கணும். போலீஸ்க்கு போனா எங்க அப்பா பார்த்துப்பார், பணம் இருக்கு, வசதி இருக்கு, செல்வாக்கு இருக்கு, என்னை யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ஒரு தைரியம் எனக்கு. அந்த அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு 10 மணிக்கு நானும் 4 ஃப்ரெண்ட்ஸும் பிளான் பண்ணோம். எல்லாம் பெரிய கட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அப்படின்னா எவ்வளோ திமிரு பிடிச்சவளா நான் வளர்ந்துருப்பேன். என்ன வயசு இருக்கும்? அதெல்லாம் ஒரு 11 வயசு 12 13 வயசுல நடந்த விஷயங்கள். ஆமா, அவ்வளோ வெறி எனக்கு பிடிக்காது. ஆமா, என்னோட வெறி என் வீட்டு பக்கத்துல கிறிஸ்தவ இருக்க கூடாது, அடுத்து என் ஏரியால இயேசுவை குறிச்சு யாரும் தெரிஞ்சுக்கவே கூடாது. அதுக்காக எந்த ஸ்டேஜ் போகவும் நான் ரெடி. ஸோ 10 மணிக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பெரிய கட்டை எடுத்துட்டு பேக் சைடு வழியா போய் பூட்டை உடைக்கலாம் அப்படின்னு பூட்டில் கொண்டு போய் என் கட்டையை, அந்த கட்டையை நான் உடைக்க வச்சேன். அவ்வளோதான். எனக்கு பின்னால் ஃப்ரெண்ட்ஸு நான் வச்சேன். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, எனக்கு ஊழியம் செய்கிறவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் அப்படின்னு. அந்த அம்மா பூட்டிட்டு போனாலும் கர்த்தர் அந்த இடத்துல இருக்காருன்ற ஞானம் வந்து எனக்கு அப்போ கிடையாது. நான் பூட்டை உடைக்க வச்ச ஆன் த ஸ்பாட் என் சரீரம் முழுவதும் ஒரு பெயின் வந்துருச்சு. உடம்பெல்லாம் அது அந்த பெயின் எப்படின்னா நரம்பெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கிச்சு. என்னோட ஸ்கின்னுல வலி இல்லை, என் நரம்புக்குள்ள வலி. உடம்புல இருக்கிற நரம்புகள்லாம் இப்படி வெளியே தெரிஞ்சு எல்லாமே இழுத்து பிடிச்சிருச்சு. பயங்கர வலியில கத்துறேன். ஒரே 1 minute நான் கத்துறதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. அங்க ஒண்ணுமே யாராலையும் பண்ணவே முடியல. என்னை எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, என்னை கண்ட்ரோல் பண்ண யாராலையுமே முடியல. அதுக்குள்ள தெருவில் இருந்தவங்களாம் சத்தத்தை கேட்டு ஓடி வந்துட்டாங்க. என்னை எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாங்க, என் வலி தாங்க முடியல. எங்கள் அம்மா அப்பாவுக்கு தகவல் சொல்லி என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் என்னை செக் பண்ணிவிட்டு டாக்டர் சொன்னாங்க, நரம்பெல்லாம் முறுக்கிடுச்சு, ஒரு நரம்பு இன்னொரு நரம்போட. இது நரம்பியல் நிபுணர் யாரையாவது தான் நீங்கள் பார்க்கணும், அதனால் ஒரு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பார்க்கலான்னு எனக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. அன்னைக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் அந்த ஸ்டேஜில் போட்டால் பெயின் நின்றுணும். பட் எனக்கு பெயின் கண்டினியூஸாக இருக்குது. நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன். டாக்டர்ஸோட எந்த ட்ரீட்மெண்ட்டும் என் உடம்புல பலனே கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அந்த ஸ்பாட் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது. ஸோ 2-3 டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு அலைஞ்சாங்க. எத்தனை லட்சம்னாலும் எங்கள் அப்பா எனக்காக செலவழிக்க தயார். எல்லா டாக்டர்ஸுமே இது என்ன ஒரு பியூட்டின்னா, டெய்லி பெயின் வரும் எனக்கு. ஒரு 3 or 4 hours இருக்கும், அதுக்கப்புறம் தானா நின்றுடும். ஏன் வருது நிக்குதுன்னு டாக்டர்ஸால டயக்னைஸ் பண்ண எனக்கு முடியல. 4 hours ஓவர் பெயின். நான் கத்தி தான் ஆகணும், என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல் போனாங்க, முடியல. லாஸ்ட்ல எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நரம்பியல் நிபுணர், அவரை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணலாம்னா, அவரை கூட்டிகிட்டு வந்தோன்னா நிறைய செலவாகும்னாங்க. ஸோ அவரை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அப்பா எனக்கு ஃபுல் மெடிக்கல் செக்கப், அந்த நாட்கள்லேயே அந்த மெடிக்கல் செக்கப் செஞ்சாங்க. அப்போது அவர் சொன்ன ஒரு வேர்டு, அவர் ஒரு நரம்பியல் நிபுணர் தான், அவர் சொன்ன வார்த்தைன்னா, நான் எத்தனையோ கேஸ் பார்த்துருக்கேன், இப்படி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. ரிப்போர்ட் என்னன்னா, உடம்புல இருக்கிற அத்தனை நரம்பும் கட் ஆயிடுச்சான், எல்லா நரம்பும் கட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க சொன்னாங்க, எப்படி இந்த உயிரோடு இருக்கு இந்த கேஸுன்னு எனக்கு தெரியல, இது ஒரு விசித்திரமான கேஸாக இருக்கு, நரம்பை இணைக்கிற டாக்டர் வந்து யாருமே கிடையாது,
எந்த காரியத்தாலையும் இது செய்ய முடியாது. மிஞ்சி போனா 2 ஹவர்ஸ் தான் உயிரோட இருப்பாங்க. இப்ப நரம்பெல்லாம் செயல் இழந்துட்டே வருது. எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிடுங்கன்ட்டாங்க. சொல்லி அனுப்பிடுங்க. அவ்வளவுதான்னு. ஏன்னா நரம்பெல்லாம் செயல் இழந்து போயிட்டே வருதுன்னு. என் கால் கையெல்லாம் மறுத்துருச்சு. என் கால் தூக்க முடியல, என்னால என் கை தூக்க முடியல. வாய் மட்டும்தான் வலியில நான் கத்துறேன். இப்ப என்னை சுற்றி மரண ஓலம். எல்லாருமே நான் செத்துருவேன்னு அலறாங்க. ஒரு பக்கம் எங்க பாட்டை போட்டு அந்த பாட்டை கேட்டா நான் ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கத்துக்கு போயிடுவேனா. ஸோ இந்த ஸ்டேஜில் எந்த பக்கத்து வீட்டு அம்மாவை நான் காரி துப்புனனோ, யாரை கேவலப்படுத்தணும்னோ அவங்க இந்த நியூஸை கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. என்னை சுற்றி எல்லாரும் செத்துருவேன்னு அலறாங்க. இந்த அம்மா பைபிள் கொண்டாந்து என் மேலே வச்சுட்டு முழங்கால் போட்டு, முழங்கால்னு அப்போ எனக்கு தெரியாது, இந்த அம்மா அழுதுட்டே சொல்கிறாங்க, இயேசுவே இவளுக்கு உயிரத்தாங்க. அந்த வேர்டு மட்டும் என் காதில் விழுது. அப்பவும் சாகிற நேரத்துல என் திமிரு என்னை விட்டு போகல. நான் நினைச்சேன், இது ஏன் வருது, இது ஏன் அழுகுது இந்த அம்மா? நான் சொந்தம் கிடையாது, இயேசுவின் அன்புன்னு எனக்கு அப்போ தெரியாது. இந்த அம்மா அழுதுட்டு போயிருந்தா பரவாயில்ல. இந்த அம்மா போல பக்கத்துல வந்து என் காது கிட்ட சொன்னாங்க, உன் வாயால ஒரே ஒரு முறை இயேசுன்னு கூப்பிடு. சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னோட சிச்சுவேஷன் செத்து போயிடுவேன்றது வலி ஒரு பக்கம். இந்த சிச்சுவேஷன்ல காதுல வந்து நமக்கு பிடிக்காத வார்த்தை சொன்னா நமக்கு இரிட்டேட் ஆகும் இல்லையா? காதுல சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஒரு முறை இயேசுன்னு கூப்பிடு, உன் வாயால ஒரு முறை கூப்பிடு. போவே மாட்டேன் இந்த அம்மா. எங்க அப்பா அம்மா பிடிச்சி தள்ளுறாங்க அந்த அம்மாவை, விட்டு போங்க. இந்த அம்மா உறுதியா நின்று 65 வயசுக்கு ஸ்டபானா நிக்கிறாங்க. உன் வாயால ஒரு முறை இயேசுன்னு சொல்ல. நான் நினைச்சேன், சாகும்போது இயேசு பேரை கேட்டு சாவக்கூடாது. ஆமா, அதனால இயேசுன்னு கூப்பிட்டு தொலைச்சிடலாம். சும்மா தானே கூப்பிட போறோம், ஒரு பேரு தானே அது, கூப்பிட்டா இந்த அம்மா போயிடும்னு நினைச்சேன். ஒரு பேரை சொல்றதுனால என்ன, இது பக்கத்துல நின்று காதுல சொல்லிட்டே இருந்தா நம்ம சாகும்போது நிம்மதியா சாக முடியாதுன்னு நினைச்சு திமுறா ஆணவமா சத்தமா அந்த வலியோட சொன்னேன். இந்த அம்மா சொல்ற அந்த இயேசுதான் உண்மையான தெய்வம்னா உன்னால முடிஞ்சா எனக்கு உயிரை கொடுத்துப்பாருன்னு கேட்டேன். அந்த ஒரே ஒரு வேர்டு தான் சொன்னேன். அந்த வேர்டை சொன்ன 5 மினிட்ஸுக்கெல்லாம் என்னோட கையெல்லாம் கால்லாம் செயல்பட ஆரம்பிச்சுது, விரல்கள்லாம். அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. அதே டாக்டர்ஸ் அங்கேயே தான் இருக்கிறாங்க. கை கால்லாம் செயல்பட ஆரம்பிச்சுது. என்னோட பெயின்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. என் உடம்புல ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடக்குது, என்னால மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியுது. வெளியே யாருக்குமே அது தெரியாது. ஒரு 1/2 hour என் உடம்புல ஒரு பெரிய மெடிக்கல் மிராக்கலை கர்த்தர் செய்தார். 1/2 hourக்கு பிறகு நானா எழுந்து உக்காந்தேன். உட்காந்தோடனே எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். செத்துருவேன்னு சொன்னாங்க, இப்போ எங்கள் அம்மா வலிக்கலையான்னு கேட்டாங்க. எனக்கு வலியே இல்லைம்மா, நான் நல்லா இருக்கிறேன். எங்கள் அப்பாவை பார்த்து சொன்னால், அந்த டாக்டரை கூப்பிட்டு மறுபடியும் எனக்கு எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டும் செய்ய சொல்லுங்கப்பா. நான் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கல. என்னோட ஒரு கொஸ்டின் மார்க், இயேசுன்ற பேரை சொன்னால் நரம்பு இணையுமா? என்னால் நம்ப முடியல. ஸோ நான் ரிப்போர்ட்டில் பார்த்தாதான் நம்புவேன்னு சொன்னேன். எங்கள் அப்பா டாக்டரை கூப்பிட்டு, என் பொண்ணு நல்லா ஆயிட்டான்ட்டோன்னே டாக்டர் ஓடி வந்தார். நல்லா உட்காந்து நல்லா பேசுகிறேன், நான் எல்லாம் நல்லா இருக்கேன். எங்கள் அப்பா சொன்னால் நல்லா ஆயிட்டால என் பொண்ணுன்னு. டாக்டர் சொன்னாங்க, சாகிறதுக்கு முன்னால் ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்களாம், நல்லா சாப்பிடுவாங்களாம். அதுதான் எதுன்றார். ஏன்னா சான்ஸே கிடையாது, இந்த கேஸ் எல்லாம் பொழைக்காது. அப்போ நான் மறுபடியும் சொன்னேன், எனக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்லுங்கப்பான்னு. எங்கள் அப்பா டாக்டர் கிட்ட சொன்னார், என் பொண்ணோட கடைசி ஆசையை நிறைவேற்றுங்க. 1 hour 2 hours முன்னால் எடுத்து அதே சேம் டெஸ்ட்டை அதே எடுத்தாங்க. எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் எடுக்கும்போதே அவரு டாக்டரோட கையெல்லாம் நடுங்கிறத நான் பார்த்தேன். அவரு கொடுத்த ரிப்போர்ட் எல்லா நேரமும் எப்படி ஜாயின் ஆச்சு, மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னாங்க. டாக்டர் ஒத்துக்கிட்டாங்க, மெடிக்கல் மிராக்கிள். நான் இப்படி பார்த்ததே கிடையாதுன்னாங்க. அந்த நிமிஷத்துல நான் கதறி அழ ஆரம்பிச்சேன். இயேசுன்ற பேரை சொன்னா நரம்பு இணைக்க கூடுமானால் இந்த உலகத்துல உண்மையான தெய்வம் அவர் ஒருத்தர் தான். நான் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் முடிவெடுத்தேன், என் ஜீவன் இருக்கிறவரை இவரை மட்டும்தான் நான் வணங்குவேன் அப்படின்னு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு இயேசுன்ற பேரை சொல்லி தான் உயிர் கிடைச்சது நல்லா தெரியும், ஏன்னா எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி என்னை அனுப்பிட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பிராமண குடும்பத்துல இருந்து இயேசுவை நீங்க ஏத்துக்கிட்டீங்க, நல்லதுதான். ஆனா அதற்கு பிற்பாடு உங்க குடும்பம் எப்படி பார்த்தாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி பார்த்தாங்க, கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த பிறகு
அந்த அம்மா கொடுத்த பைபிளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு. ஆனால் அந்த பிப்ளிக்கல் தமிழ் வந்து எனக்கு புரியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் மராட்டி கன்னடம் தான் மதர் டங். இந்த பிப்ளிக்கல் தமிழ் வந்து எனக்கு புரியாது. இது வரைக்கும் பக்கத்து வீட்டு அம்மா தான் விரோதி. இப்போ அவங்க தான் எனக்கு ஃப்ரெண்டு. வேறு எந்த கிறிஸ்தவங்களையும் எனக்கு தெரியாது. அந்த அம்மா எனக்கு சங்கீதம் 1 அதிகாரம் மட்டும் படிக்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த பேஜ் எடுத்து வச்சுட்டு அதை ஒன்றை மட்டும் படிப்பேன். அர்த்தம் வந்து எனக்கு புரியாது. இது வந்து ஒரு 1 வீக் நடந்துச்சு. அந்த அம்மா கிட்ட பேசுகிறதே எங்கள் அம்மா அப்பா வேண்டான்னு சொல்லலை, நான் பைபிள் வச்சுருக்கிறதையும் வேண்டான்னு சொல்லலை. நான் நினச்சேன் சரி ஓகே எப்படியே நம்மளை விட்டுருவாங்கன்னு. 1 வீக் கழித்து எங்கள் அப்பா வந்து என்கிட்ட நிதானமாக சொன்னார், செத்து பொழைச்சி வந்திருக்கேன்னா 1 வாரம் நான் கம்முன்னு இருந்தேன், பைபிளை தூக்கி போட்டுரு. நீங்க பொழைச்சி இயேசு அற்புதம் செஞ்சாருன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்ச பிற்பாடு இந்த வார்த்தையை சொல்றேன். ஆமாம், தூக்கி போட்டுருன்னார். இதுவரை எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே. ஆனால் முதன் முறையாக எங்கள் அப்பாவை எதிர்த்து பேசினேன். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன்ப்பா, பைபிளை மட்டும் தூக்கி போடவே மாட்டேன் அப்படின்னு. அது எங்கள் அப்பாவை ரொம்ப பாதிச்சிருச்சு. எதிர்த்தே பேசாத நம்ம பொண்ணு நமக்கு அகெயின்ஸ்டாக முதல் முறையாக பேசுகிறான்னு. ஸோ ஒரு 1 மந்த் இப்படியே போயிட்டுருக்கு. எங்கள் அப்பா என்கிட்ட பேச மாட்டாங்க, என் முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிலாம் நடந்தால் நம்ம பொண்ணு இதை தூக்கி போட்டுருவா அப்படின்னு நினச்சாங்க. பட் இவங்க செய்ய எனக்கு வைராக்கியம் கூட ஆரம்பிச்சுது. கிறிஸ்துவுக்குள்ள வைராக்கியம் கூட ஆரம்பிச்சுது. ஆனால் எனக்கு ஜோம் பண்ண தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது. அந்த 1 அதிகாரம் மட்டும் படிக்க தெரியும். இந்த அம்மா தான் எனக்காக ஜோம் பண்ண ஒரு 4-5 வார்த்தை சொல்லி கொடுப்பாங்க. 35 நாள்லேயே அந்த அம்மாவோட மகன் வந்து விசா அனுப்பிட்டு அம்மா வெளிநாட்டுக்கு வர சொல்லிட்டான். நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த 35வது நாள். ஸோ எனக்கு உதவியாக இருந்த அந்த அம்மாவும் இப்போ கிடையாது. என் பேக்ரவுண்டும் கிறிஸ்தவ பேக்ரவுண்ட் கிடையாது. எனக்கு கர்த்தரை பற்றி சொல்ல ஆளும் கிடையாது. ஒன்று தான் தெரியும், இயேசுன்னு கூப்பிட்டா உயிர் கிடைக்கும். அந்த ஒரு சத்தியம்தான் எனக்கு தெரியும். மற்றபடி பைபிள் என்ன இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா போகும்போது மட்டும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன் ஜீவனே போகிறதா இருந்தாலும் இயேசுவை மட்டும் விடாத, உன்னை உயர்த்துவார். அந்த வேர்டை நான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். அவங்க போயிட்டாங்க. ஒரு 2 மாதம் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்தது. எங்கள் அப்பா நினச்சார் தூக்கி போட்டுருவான்னு. பட் நான் இப்படியே இருக்கிறத பார்த்தோன்னே எங்கள் அப்பா சுத்தமாக என்கிட்ட பேசுகிறத நிறுத்திட்டாங்க. அதுக்குள்ளே இந்த நியூஸ் எங்கள் ரிலேஷன் எல்லாருக்கும் போச்சு. எங்கள் அப்பா கோர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஜட்ஜஸ்லாம் பேசுவாங்க, நீ செய்யறது ரொம்ப தப்பு, அப்பாவுக்கு கீழ்ப்படியணுமான்னு. ஸோ எல்லாருக்கும் போனவொடனே நான் ஏதோ ஒரு பெரிய கொலை குத்தம் பண்ணது போல் டெய்லி எங்கள் அப்பா கேட்பாங்களா, உன் பொண்ணு திருந்திட்டாளா, இப்போ உன்னால் பெருமைன்னு சொன்ன எங்கள் அப்பா உன்னால் கேவலன்னு பேச ஆரம்பித்தார். அதுக்குள்ளே எங்கள் ரிலேஷன்லாம் அவள் பைபிள் தொட்டானா கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிட மாட்டோன்ட்டாங்க, ஜாதியை விட்டு ஒதுக்கி வச்சிருவோன்ட்டாங்க சொந்தக்காரங்க எல்லாருமே. எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அவமானமாக. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட 3 மாதத்தில் எங்கள் அப்பா ஒரு நாள் எல்லாரும் முன்னாடி என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, உனக்கு நான் வேணுமா பைபிள் வேணுமா அப்படின்னு. இந்த சாட்சி தேவநாம மகிமைக்காக மாத்திரம்தான். எங்கள் அப்பா சும்மா கேட்குறாங்கன்னு நினச்சி, எப்போவுமே இது தானே கேட்குறாங்க, 3 மாதமாக இப்படி தான் கேட்டுட்ருக்காங்கன்னு நினச்சி நான் சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன்ப்பா, நீங்கள் வேறு எது செய்யினாலும் நான் செய்கிறேன், நான் பைபிளை மட்டும் நான் தூக்கி போட மாட்டேன்ப்பா, எனக்கு எப்படி உயிர் கிடச்சிதுன்னு எனக்கு தான்ப்பா தெரியும்னு. எங்கள் அப்பா அமைதியாக போயிட்டாங்க. அடுத்த நாள் எங்கள் அப்பா தன்னைத்தானே தற்கொலை செய்துட்டார். எங்கள் அப்பா அந்த ரூமில் அவர் பேர்ன் ஆகிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அவருடைய மனக்கசப்புகள், அவருடைய அந்த ஜாதி வைராக்கியம், அவர் அந்த ஸ்டேஜுக்கு எங்கள் அப்பாவை ஜிஹெச்சுக்கு கொண்டு போய் எப்படியாவது காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணோம். ஆனால் காலையில் செய்தி வந்தது எங்கள் அப்பா இறந்துட்டார்னு. என் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். ஏன்னா இந்த உலகத்தில் நான் நேசித்த ஒரே ஒரு ஜீவன் எங்கள் அப்பா தான். என் தாயை விட என் தகப்பனை தான் நான் நேசித்தேன். எல்லாமே முடிஞ்சு. எங்கள் அம்மா என்னை ஒரு கொலைக்காரியை போல தான் பார்த்தாங்க. என் தங்கச்சி தம்பி சொன்னாங்க, எங்களுடைய சடங்குகளின்படி எங்கள் அப்பாவோட சடலத்தை எரிக்கும்போது நீ அதில் விழுந்து செத்துரு, இதெல்லாம் ஏன் உயிரோடு இருக்குது. இது வரைக்கும் மரியாதை கொடுத்த யாருமே எனக்கு மரியாதை கொடுக்கல. நான் ஒரு கேவலமான பொருளாக கருதப்பட்டேன். ஆனால் என் மைண்டு வந்து எங்கள் அப்பா இறந்ததை ஏற்றுக்கொள்ளலை. இன்னும் எங்கள் அப்பா உயிரோடு இருக்காங்க, எங்கள் அப்பா என்னை விட்டு போக மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு என்னை நேசித்தார் எங்கள் அப்பா அப்படின்னு. இதன் மத்தியில்
எல்லாரும் சேர்ந்து ரிலேஷன்ஸ்லாம் ஒரு கூட்டம் போட்டு என்னை நடுவில் நிறுத்தி கேட்டாங்க, உன்னால தான் உங்கள் அப்பா இப்படி பண்ணிக்கிட்டாரு, ஆனால் நாங்கள் அதெல்லாம் மறந்துடுறோம். இப்போ நீ வந்து என்ன பண்ணணும், எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் அப்பா சொன்ன வழியில் நீ வரணும். அதுதான் உங்கள் அப்பாவுக்கு நீ செய்கிற ஒரு கடமைன்னாங்க. உனக்கு 1 வாரம் டைம் தரோம், யோசித்து சொல்லு. அப்படி நீ ஒத்துக்கிட்டீன்னா தான் உங்கள் அப்பாவோட அப்பா அம்மா சொத்துக்கள் இது எல்லாம் நாங்கள் எல்லோரும் இருப்போம், இல்லைன்னா நாங்கள் எல்லோரும் விட்டுட்டு போயிடுவோம். நாங்கள் 1 வாரம் டைம் எடுத்துக்கோம். நாங்கள் எங்கள் அப்பா இறந்ததே என்னால் மறக்க முடியல. அதுக்கே எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே கிடையாது. என் தாயும் இல்லை, என் தங்கச்சி தம்பி யாருமே கிடையாது. இதில் 1 வீக் டைம் கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, பாஸ்டர்னா என்னன்னு தெரியாது, சர்ச்சுன்னா என்ன, ஊழியன்னா என்னன்னு தெரியாது. இயேசு உயிரை கொடுப்பார், அது ஒன்று தான் எனக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா சொன்னாங்க, ஜீவன் போகிறதா இருந்தாலும் இயேசுவை விடாதன்னாங்க. அதை நான் பிடிச்சிக்கிட்டேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். எனக்குள்ள ஒரு பெரிய கொஸ்டின் மார்க், இயேசுவை ஏற்றுக்கிட்டா அற்புதம் நடக்கும்ன்றாங்க, ஆனால் எனக்கு ஒரு அற்புதமும் நடக்கல. அப்பா இறந்தார். இந்த உலகத்தில் அதுக்கப்புறம் என்னை நேசிக்கிறவங்க யாருமே கிடையாதுன்னு நினச்சி இப்போ இவங்க 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க, சொந்தக்காரங்க. ஆமாம். நான் என்ன பண்ணணும்னு நினச்சி இது வரைக்கும் பைபிள் திறந்து பார்த்துட்டு மூடிடுவேன். ஏன்னா படிக்க தெரியாது எனக்கு, பிப்ளிக்கல் படித்தாலும் புரியாது எனக்கு. ஆனால் அடுத்த நாள் காலையில் நான் அந்த வேதாகமத்தை திறந்தேன். எனக்கு பேசுங்கன்னு கேட்கக்கூட தெரியாது, ஏன்னா எனக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது. நான் திறந்தவொடனே ஒரே ஒரு வசனம் என் கண்ணில் பட்டது, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன்றது. பைபிள்லேருந்து அந்த வார்த்தை மட்டும் பெருசாக என் கண்ணு முன்னால் வந்து நிற்குது. பைபிள் வேர்டு வந்து ரொம்ப சின்னது தான், ஆனால் நான் திறந்தவொடனே அந்த வார்த்தை வந்து ஒரு பெரிய லெட்டராக வந்து என் முன்னால் நிற்குது. அப்போ நான் நினச்சேன், பைபிள் வார்த்தை சின்னது தான், இது எப்படி இவ்வளோ பெருசாக தெரியுது நமக்கு? அப்படின்னா நம்ம கூட அந்த இயேசு பேசுகிறார் போல இருக்கு, அவர் பேசுவாருன்றது அப்போ தான் எனக்கு தெரியும். அப்போன்னா எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னா அதை அப்போ அதை படிக்கணும் போல இருக்குன்னு நினச்சி நான் அன்றைக்கி ஃபுல்லாக அதை என்ன பண்ணேன், ஒரு 100-200 வாட்டி நாங்கள் எங்கள் ஸ்லோகங்கள்லாம் சொல்கிற மாதிரி போல இருக்குதுன்னு நினச்சி நான் ஒரு எவ்வளோ டைம் சொல்ல முடியுமோ அதை என்ன பண்ணேன், நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போது அடுத்த நாள் நான் நினச்சேன், அப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று வருமா என்னன்னு தெரியாதே, ஏன்னா எனக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது. அடுத்த நாள் நான் வேதாகமத்தை திறந்தேன், மறுபடியும் அதே வசனம் பெருசாக வந்து நிற்கிது, ஒரே வசனம். அப்போ நான் சொன்னேன், அப்போ இன்றைக்கும் சொல்லணும் போல இருக்கதே, ஏன்னா எனக்கு அப்படி தானே தெரியும், அப்படிதான் சொல்ல. அப்போ இன்றைக்கி இதே தான் சொல்லணும் போல இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு. அது வந்து எனக்கு நல்ல சத்தமாக தான் இருக்குது, ஆனால் அந்த வாய்ஸில் ஒரு மெலோடி எனக்கு. அப்போ நான் நினச்சேன் எல்லாருக்கும் கேட்டிருக்கும் போல இருக்குது அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மா தங்கச்சி தம்பி எல்லாம் கேட்டிருந்தேன், என்னை திரும்பி பார்த்துருப்பாங்க, யாரும் பார்க்கல. ஸோ எனக்கு மட்டும்தான் கேட்குது, என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்போ அடுத்து ஏதாவது பேசுவார் போல இருக்கு நம்ம கிட்ட, தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஆமாம், இது ஏதோ கர்த்தர் பேசுகிறாரு அப்படின்னு. ஏன்னா லெட்டர்ஸ் பெருசாகி வருது, இப்போ சத்தம் கேட்குது நமக்கு. ஸோ 2வது நாள் இந்த வேலை எனக்கு நடக்குது அப்படின்னு, அடுத்து பேசுவார் அப்படின்னு நினச்சேன். அப்போது பைபிள் படிக்கணும்னு என் மனசுக்குள்ளேயே எனக்கு ஒரு ஏவுதல். அப்போ நான் நினைக்கிறேன், எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு. இல்லை, இந்த சத்தம் கட்டிச்சில் படித்து பார்க்கலான்னு நான் அந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரம் தானே அந்த அம்மா சொல்லி கொடுத்தாங்க, 2வது அதிகாரத்தை படித்து பார்க்கலாம் நான் படிக்கிறேன். ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் அன்னிலேருந்து செஞ்சார். அந்த அதிகாரத்தை படிக்க ஒரு பைபிள் காலேஜில் எப்படி டீச் பண்ணுவாங்களோ அப்படி கர்த்தர் என்ன டீச் பண்ண ஆரம்பித்தார். நான் அப்போது அந்த டீச் பண்ண ஆரம்பித்த அந்த நாள்லேருந்து நான் 24 ஹவர்ஸும் பைபிள் படிக்கிறது தான் எனக்கு வேலை. சாப்பாடு தூக்கம் அதெல்லாமே எனக்கு மறந்து போன நிலைமை. ஏன்னா எனக்கு வந்து ஒரு பைபிள் காலேஜில் டீச் பண்ண மாதிரி எனக்கு கடவுள் டீச் பண்ணுறாரு. ஸோ எனக்கு அர்த்தம் புரியுது, நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு கிளாஸ் நடக்கிற மாதிரி எனக்கு உங்கள் வீட்லேயே நடக்குது. ஸோ 3 நாளாக நான் ரூமை விட்டு வெளியே வரல. 3 நாள் ரூமை விட்டு வரல. அப்போ நான் இப்படி சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவேன், இல்லைன்னா பசிக்குதுன்னு நான் போய் கேட்கல. ஏன்னா கேட்டாலே எங்கள் அம்மா என்கிட்ட பேச மாட்டாங்க, ஏன்னா நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டது. அப்போ 4வது நாள் எங்கள் அம்மா வந்து என்னை தட்டி, உங்கள் அப்பா தான் போயிட்டாரு, நீயும் போயிடாத, அப்போ நீ பைபிளாவது படி என்னமாவது பண்ண, ஆனால் சாப்பிட்டுட்டு செய்யின்னாங்க. அப்போ நான் நினச்சவங்க 3 நாள் பைபிள் படித்ததுக்கு அம்மா வந்து நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க, பேசாதவங்க வந்து நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க, அப்போ இது கடவுள் செய்யறது போல இருக்குது அப்படின்னு. நான் தொடர்ந்து வேதாகமத்தை அவங்க என் சொந்தக்காரங்க கொடுத்த 7 நாளில்
அந்த 6 நாளும் நான் பைபிள் தான் படிக்கிறேன். எந்த முடிவும் நீங்க எதுவுமே எடுக்கல. 7வது நாள் அதே மாதிரி வந்தாங்க, அதே மாதிரி கூட்டம் போட்டு என்ன நிறுத்தினாங்க. பைபிளை தூக்கி போட்டுடணும், நீனு உங்கள் அப்பா சொன்ன வழிப்படி வரணும், அப்போ தான் அவரோட ஆத்மாவுக்கு நீனு நன்மை செய்கிற மாதிரி. அப்போவே நான் பதில் சொல்லலை. இப்போ நான் பைபிள் எல்லாமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை நடத்திட்டாரு. நான் கர்த்தரோட சத்தத்தை கேட்டுட்டேன். அப்போ நான் இப்போ எனக்குள்ளே ஒரு தைரியம், அப்போ இருந்த பயம் எனக்கு இப்போ கிடையாது. எனக்குள்ளே ஒரு வைராக்கியம். அந்த கும்பலுக்கு நடுவில் தைரியமாக சொன்னேன், பைபிளை தூக்கி போட மாட்டேன், எனக்கு இயேசு மட்டும் போதும். எல்லாம் கேலி பண்ணாங்க, எனக்கு கிண்டல் அடித்தாங்க. சார் நீ இயேசு மட்டும் போதும்டா, அப்போ இதெல்லாம் நாங்கள் எதுவுமே தரமாட்டோம், விட்டுட்டு போயிடுறியான்னாங்க. பரவாயில்லன்னு. எங்கள் அப்பாவே எனக்கு கிடையாது, என்னோட உயிரே எங்கள் அப்பா தான். அவரே இல்லை, அப்போ அவரோட சொத்துக்கள் எதுவுமே எனக்கு வேணாம். அப்போ வீட்டை விட்டு வெளியே போனாங்க. என் கூட வந்தால் எங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மாவுக்கும் தங்கச்சி தம்பிக்கும் கிடையாது எங்கள் அப்பாவோட இது எதுவுமே. எங்கள் அம்மா ஒரு பொண்ணை தனியாக விடக்கூடாதுன்னு என் பின்னால் வந்தாங்க. இயேசுவை ஏற்றுக்கலை. ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் தங்கச்சி தம்பியோட நடுத்தெருவில் நான் நிறுத்தப்பட்டேன். நடுத்தெருவில் இருக்கும்போது நான் சொன்னேன், என் இயேசு ரொம்ப நல்ல வருமானு. நடுத்தெருவில் இருக்கும்போது இன்னைக்கு நான் ஊழியக்காரங்களுக்கு சொல்கிறது, நல்லா இருக்கும்போது இயேசுவை துதிப்பதை விட கஷ்டப்படும் போது இயேசுவை நல்லவர்னு சொல்லி பார்க்கணும். உண்மை. அப்போ அவர் நல்லவராகவே தான் இருப்பார். எங்கள் அம்மா என்னை பற்றி கிண்டலாக கேட்டான், உன் இயேசு எப்படி நல்லவராக இருக்க முடியும்? அப்பாவை சாவடிச்சிட்டாரு, சொத்தை பிடுங்கிட்டாரு, வீட்டை பிடுங்கிட்டார். நான் சொன்னேன், அவரே அப்பாவாக இருந்து நடத்துவார். உங்கள் உயிர் போகிற வரைக்கும் நான் உங்களை பாதுகாப்பேம்மான்னு. எங்கள் அம்மா பிப்ரவரி 26 தான் இறந்தாங்க. அது வரைக்கும் எங்கள் அம்மாவை நான் தான் பார்த்துக்கிட்டேன். நான் சொன்ன வாக்கை காப்பாற்றினேன். என் கணவர் எங்கள் அம்மாவை அவரோட அம்மாவை போல் பார்த்துக்கிட்டேன். இது வரைக்கும் காப்பாற்றினேன். என் தங்கச்சி தம்பி திருமணங்கள் எல்லாமே கர்த்தர் தகப்பனாக இருந்து என்னை நடத்தினார். தகப்பனை இழந்துட்டீங்க, சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர், ஏன்னா உங்களால் தான் உங்கள் தகப்பன் இறந்தாருன்னு சொல்லி சொந்தக்காரங்களும் உங்களை வெறுத்துட்டாங்க. சொத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நடுத்தெருவில் நிறுத்தப்பட்டீங்க. இதன் மத்தியிலையும் நீங்கள் இயேசுவை தேடுனீங்க. இன்றைக்கு அதனுடைய பலனா நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லணும்ப்பா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட இத்தனை வருடங்களுக்கு பிறகு நான் எந்த இடத்துல வெட்கப்பட்டனோ அதே இடத்துல கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்துருக்கார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். எந்த இடத்துல என்னை சிறைச்சாலையில் பிடிச்சிட்டு போனாங்க, நான் ஒன்று தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் வெட்கப்பட்ட இடத்துல என்னை உயர்த்தணும்னு. அது உடனேலாம் செய்திட மாட்டார். ஆனால் இன்றைக்கி எப்படின்னா, தீர்க்க தரிசனம் வந்தவொடனே நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லை, காத்திருக்கணும். தீர்க்க தரிசனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். அதை நிறைய பேர் இன்னைக்கு புரிஞ்சிக்கிறதே கிடையாது. பாஸ்டர் சரியில்லை, சர்ச்சு சரியில்லைன்றாங்க. சொன்ன உடனே நடந்துடணும். எனக்கு ப்ராஃபஸி 10 வருடங்கள் கழித்து தான் எனக்கு கர்த்தர் இதே இடத்துல ஒரு சொந்த வீட்டை கொடுத்தார். இன்றைக்கு நாங்கள் 4 பேருக்கு உதவுற அளவுக்கு எங்களை வசதியாக வச்சுருக்கார். எனக்கு ஒரு நல்ல கணவரை கொடுத்தார், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். என்னை முதல்ல காரி துப்புன்னு அதே ஜனம்தான் இன்றைக்கி என்னை பார்த்து கையெடுத்து கும்பிடுது. நீங்கள் எந்தெந்த விதமான ஊழியங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா கர்த்தர் உங்களை எப்படி இந்த பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை எப்படி பயன்படுத்துகிறாருன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக தீர்க்க தரிசன ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள், நிறைய அனாதை பிள்ளைகளுக்கு உதவி செய்வது, படிக்க முடியாத பிள்ளைகளை நிறைய பேரை படிக்க வைக்கிறோம். இன்னும் நிறைய சர்ச்சஸ் முடியாதவங்களுக்கு எங்களால் உதவி செய்ய முடியலனால உதவி செய்கிறவர்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி செய்கிறோம். வில்லேஜ் மினிஸ்ட்ரிஸ் செய்கிறோம். நிறைய ஜப கூட்டங்களுக்கு நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறது. இப்படி கர்த்தர் எதெல்லாம் நடத்துகிறாரு. முக்கியமாக கட்டுகளை உடைப்பது. இன்றைக்கி நிறைய பேர் கட்டுகளோடு தான் இருக்கிறாங்க. அதிலிருந்து விடுதலையாக ஹீலிங் மினிஸ்ட்ரி, சுகமளிக்க மூலியங்கள் எல்லாமே. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு பாடம், உன்னை யாராவது தூற்றினாலும் பெருசாக நினைக்காத, போற்றினாலும் பெருசாக நினைக்காத. இன்னைக்கு ஊழியத்தில் அந்த பேலன்ஸ் இல்லை நிறைய பேர்கிட்ட. யாராவது நம்மளை பாராட்டி பேசிட்டா நமக்குள்ளே ஒரு கர்வம் வந்துடும். வரும்போதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார், அமைதியாரு. யாராவது திட்டா, ஐயோ என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டாங்களே. இல்லை, எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தது, திட்டுனாலும் நீ கண்டுக்க கூடாது, உன்னை பற்றி உயர்த்தி பேசினாலும் அதை நினச்சி பெருமைப்படாத. அதனால் இத்தனை வருடம் ஊழியத்தில் கர்த்தர் எங்களை அநேக தேசங்கள் கொண்டு போய் அநேகம் பேரை ரட்சிப்புகளில் கொண்டு வந்து இது வரைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்க தேவன் உதவி செய்திருக்கார். ரொம்ப சந்தோஷங்க ஆண்டி.
உங்களுடைய ஊழியத்தெல்லாம் கேட்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்க உயர்த்தணும், கர்த்தர் உங்களை கொண்டு மகிமைப்படணும் நாங்க ஆசைப்படுறோம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இன்னும் அதிகமா, உண்மையா மனசார சொல்ற, கர்த்தர் இன்னும் அதிகமா உங்களை எடுத்து பயன்படுத்துவார். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா வைப்பார். ஏன்னா இவ்வளோ வைராக்கியமா நீங்க இத்தனை ஆண்டு காலம் கர்த்தரை நேசிச்சு கடந்து வந்திருக்கீங்க. கண்டிப்பா கர்த்தர் அந்த காரியங்களை செய்வார். இன்னும் வர நாட்கள்ல உங்களுடைய ஊழியத்தை பத்தி எங்களிடத்துல நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டுமாக நான் உங்களை தொடர்பு கொள்றேன். உங்களுடைய ஊழியத்தின் அனுபவங்களை குறித்து எங்களுக்கு சொல்லுங்க. நீங்க இன்றைக்கு வந்ததுக்கு ரொம்ப மிக நன்றிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ.